Hello and welcome to Selva's Kitchen. Theater mallனு எங்க போனாலும் எல்லாரும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்நாக் பாப்கார்ன் தான். மசாலா பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த பட்டர் பாப்கார்ன் தான் பேசிக் ரெசிபி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். பாப்கார்ன் செய்கிறதுக்குனே ஸ்பெஷலாக பாப்கார்ன் கர்னல்ஸ்னே விற்கிறாங்க. அந்த கர்னல்ஸ் 1/4 கப். ஒரு அடிகனமான பாத்திரத்தை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய், வெண்ணெய் ரெண்டையுமே சேர்த்துங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பேனோட அதிக சூடால் வெண்ணெய் கரிஞ்சிரும். பேனோட சூட்லேயே வெண்ணெயும் உருகிடும். இப்போது அடுப்பு மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாப்கார்ன் கர்னலை மட்டும் அதில் எடுத்து போடுங்க. சரியான சூடு பதம் வந்ததும் அது தானாகவே வெடிச்சிரும். இப்போது 1/4 கப் கர்னல்ஸையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது கர்னல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாதி பாப்கார்ன் கர்னல்ஸ் வெடிச்சதுமே பேனை கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க அப்பப்போ. ஸோ தட் மீதி இருக்கிற கர்னல்ஸும் வெடிச்சிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ எல்லாம் வெடித்து எல்லா சவுண்டுமே சப்சைட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சூடான பாப்கார்னை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். பிளெயினாக சாப்பிடலாம், இல்லை சூடாக இருக்கும்போது இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வெண்ணெய் சேர்க்குறதுக்கு விருப்பப்படலைன்னா உருக்கின வெண்ணெயை இந்த மாதிரி பாப்கார்ன் பொரிஞ்சதுக்கு அப்புறமா மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இனிமேல் நீங்கள் வீட்டில் கிரிக்கெட் பார்க்குறதுக்கு கூட ஹோம்மேட் பாப்கார்ன் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ.